காலை வணக்கம் நண்பர்களே. நான் வந்து சட்டக்கல்லூரியில் படிக்கும்போதெல்லாம் லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனை நடத்துவாங்க. ஒரு சிறந்த வழக்கறிஞராக நீங்கள் வரணுங்களா, உங்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்னா, அது எந்த துறையாக இருந்தாலும், சிவிலாக இருந்தாலும், கிரிமினலாக இருந்தாலும், டேக் இது அரசியல் நிர்ணய சட்டத்தின் அறிவு ஆழமாக இருக்க வேண்டும். சாட்சிய சட்டத்தின் பிரிவுகள் உங்களை வந்து திறம்பட வைத்திருக்கணும். அதுக்கு அடுத்தது முக்கியமானது இன்டர்பிரிட்டேஷன், வாக்குவாத திறமை, உணர்ந்து கொள்ளும் திறமை, ரீடிங் அவுட் பிரின்சிபல், படித்து காட்டும் திறமை. அந்த செக்ஷனில் என்ன இருக்குன்றது அப்படியே படித்து காட்டலை, அதை படித்து அதை முழுமையாக விளக்குறது. ஒரு 2 வரி கொண்ட திருக்குறளை சாலமன் பாப்பையா அப்படியே மணிக்கணக்கில் படித்து காட்டுவார். தட் இஸ் ரீடிங் அவுட் பிரின்சிபல். அது ரொம்ப முக்கியம். நான் வந்து நாக்பூர் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது 80-81 ஃபைனல் இயரு, 79 செகண்ட் இயரு. ஃபஸ்ட் இயர் வந்து ரவிசங்கர் யூனிவர்சிட்டி சத்தீஸ்கரில் படித்தது. அப்போது இந்த இஞ்சி வந்து அது அழுகும் பொருளா இல்லை அது மருந்தா அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். ஜஸ்டிஸ் கிருஷ்ணஜெய ஐயர் வந்து அதை ஒரு விதமாக விவாதம் பண்ணி தன் மனைவி அனுப்பிச்சு, காய்கறி கடைக்கு அனுப்பிச்சு, அதெல்லாம் அவர் சொல்லி கடைசியாக இஞ்சி அழுகும் பொருள் தான் சொல்லிட்டார். ஒரு அடுத்தது இந்த பாக்கு வந்து உணவா இல்லை பாக்கு வந்து மருந்தா அப்படின்னு. ஏன்னா சாப்பிட்டோன்னு செரிக்கிறதுக்கு போடுறோம், சாப்பாடோடு இணைந்து சாப்பிட்றது இல்லை, அப்படிலாம் ஒரு வாதங்கள் வைத்து இறுதியாக வந்து பாக்கம் ஒரு உணவுப் பொருள் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ இந்த லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனில் இப்போ ஒரு தீர்ப்பு 2023 ஒரு அருமையான இந்த டால்கம் பவுடர் இருக்குல்ல, நம்ம போட்டுக்கிற பவுடர், அந்த பவுடரில் என்ன போட்டிருக்குன்னா, உங்களுக்கு வந்து வெயிலுடைய தாக்கத்தை கிடைக்கும். இது வந்து மருந்துகளால் தயாரிக்கப்பட்ட டால்கம் பவுடர் அப்படி இப்படின்னு போட்டிருக்கிறதுனால இது வந்து ஒன்று மெடிசினல் ப்ரிப்பரேஷன், மருந்து கலந்த பொருள், இல்லை என்றால் அது வந்து மெடிசன், இல்லைன்னா அது வந்து ட்ரக், அதாவது நோயை தீர்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் செய்கிறாங்க. இது வந்து செக்ஷன் 3 ஆஃப் கேரளா ஜெனரல் சேல்ஸ் ஆக்ட் என்ட்ரி 79, தமிழ்நாடு ஜெனரல் சேல்ஸ் ஆக்ட் 1915 ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பார்ட் சி என்ட்ரி 20A. இதில் தான் இது சேல்ஸ் டேக்ஸில் வந்து டால்கம் பவுடர் வந்து என்னன்னு போது உச்சநீதிமன்றம் வந்து என்ஸ் இந்தியா லிமிடெட் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, என்ஸ் இந்தியா லிமிடெட் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2023 TNCJ 317 சுப்ரீம் கோர்ட், ஹென்ஸ் இந்தியா லிமிடெட் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2023 TNCJ 317 சுப்ரீம் கோர்ட். இதில் வந்து மருந்து கலந்த பொருள்னு அந்த கண்டெய்னரில் இருக்கிற காரணத்தாலேயே அது ஒரு மருந்து உள்ள பொருளாகவோ, அது ஒரு மருந்தாகவோ, அது வந்து ஒரு நோய் தீர்க்கும் மருந்தாகவோ கருத இயலாது. அது காஸ்மேட்டிக் தான், அழகு சாதனம் உள்ள பொருள்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துங்க. அடுத்தது ஒரு முக்கியமான டிஸ்கஷன். நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருப்பேன், இந்திய கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் பிரகாரம் நாட்கள் வந்து அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகுற நாட்கள் கணக்கிடப்பட்டு முதல் நாள் பிரதமை, துதியை அது வந்து 2வது நாள், திருதியை 3வது நாள், சதுர்த்தி 4வது நாள் கணக்கிடுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த நேற்று அமாவாசை, இன்றைக்கி முதல் நாள், நாளைக்கு 2வது நாள், நாளன்னைக்கு 3வது நாள், அதுக்கப்புறம் 4வது நாள் சதுர்த்தி வரணும். அப்படின்னா சதுர்த்தி வெள்ளிக்கிழமை வரணும். ஆனால் விநாயகர் சதுர்த்தி 5வது நாள் வருது. இது ஏன் அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். இது சில நேரங்களில் உங்களுக்கு வந்து தொழிலில், வழக்கறிஞர் தொழிலில் கூட வாக்குவாதத்துக்கு உதவும். அது என்னன்னு கேட்டால், இந்த பிப்ரவரி மாதம் 29 கொண்டாடுற லீப் வருடம், அது மாதிரி இது ஒரு நாள் வந்து அது அதிதிதி என்று சொல்கிறார்கள். 3வது நாளுக்கு பிறகு வர தேதி வந்து சதுர்த்தி பதிலாக அதிதிதின்னு, அதாவது விருந்தாளி தேதி, நுழைக்கப்படுகிற தேதி.
அதனால் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சது சொன்னீங்கன்னா நல்லது தான். எனக்கு தெரிஞ்சது நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். காலை வணக்கம்.